என்னை நேசிக்கின்றாயா? என்னை நேசிக்கின்றாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? வானம்பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினால். வானம்பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினால். தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பினதால் ஓடி வந்தேன் மானிடனாய். தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பினதால் ஓடி வந்தேன் மானிடனாய். என்னை நேசிக்கின்றாயா? என்னை நேசிக்கின்றாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? திரியேக கடவுளின் நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமீன். தியானத்தில் வந்திருக்கிறவங்களை கடவுள் ஆஸ்வதிப்பார். அடைக்கலம் துணையுமானவர். மிகப்பெரிய கப்பல்களை நிறுத்துவதற்காக நங்கூரத்தை பயன்படுத்துவார்கள். அந்த கப்பல் எங்க செல்ல வேண்டுமோ அந்த இடத்திற்கு கொண்டு செல்வார்கள். சேர வேண்டிய இடம் வந்தவுடனே அந்த கப்பலை நிறுத்த என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ எல்லாவற்றையும் செய்வார்கள். அந்த நங்கூரத்தை கொண்டு சரியாக எந்த இடத்துல எந்த நிலையில நிறுத்த வேண்டுமோ அதை நிறுத்தி விடுவார்கள். ஆனால் என்னதான் அந்த சரியான இடத்துல நிறுத்தினா கூட அந்த கப்பலானது நிலைத்திருக்காது. அந்த அலைகளுக்கு ஏற்றாற் போல அந்த கப்பலானது அசைந்து கொண்டே இருக்கும். ஒரு இடத்துல நிற்க முடியாது. எத்தனை நங்கூரங்கள் போட்டாலும் எவ்வளவு இறுக்கமாக கட்டி வைத்தாலும் கூட அந்த கப்பலானது அந்த கடலின் அலைகளுக்கு ஏற்றாற் போல அசைந்து கொண்டே இருக்கும். இன்றைக்கு நாமும் கூட அப்படிதான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கையில உலக பிரகாரமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது எங்க போனோம், என்ன செய்யணும், யாரை விசுவாசிக்க வேண்டும், யாரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி தெரியாமல் இருந்தோம். ஆனால் இயேசுவே மெய்யான கடவுள், இயேசு எல்லாருக்கும் நிலைவாழ்வை தருகிறார் என்று நாம் நற்செய்தியின் வழியாக கேட்கிற பொழுது கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம என்ன பண்றோம், வந்து விடுகிறோம். கிறிஸ்துவை நம்ம ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோம். எனவே நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றாலும் கூட நம்ம என்ன செய்யறோம், உலக பிரகாரமான காரியங்களுக்கு வளைந்து கொண்டேதான் இருக்கிறோம். நாம் ஞானஸ்தான பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரோ ரட்சிக்கப்படுவார்கள் சொல்லி வேதம் சொல்கிறது, ஏசு ஆண்டவர் சொல்கிறார். ஆக நம்ம ஞானஸ்தானம் பெற்ற வழியாக நாம் ரட்சிப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறோம், மீட்பை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஞானஸ்தான வழியாக நாம் பாவத்திற்கு மறித்து கடவுளுக்கு என்று பிழைத்திருக்கிறோம். அப்போ கடவுளுக்கு பிள்ளையாக கடவுளோடு கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். அப்போ கடவுள் நம்ம கூட இருக்கும் போது நாம நிலையாக நிலைத்திருக்க வேண்டும், நிலைச்சிருக்க வேண்டும். ஆனா நாம எப்படி வாழ்கிறோம் என்று சொல்லி யோசித்து பார்க்கும் பொழுது என்னதான் நங்கூரங்களை போட்டாலும் இறுக்கமாக கட்டினாலும் அந்த கப்பலானது எப்படியாக அசைந்து கொண்டே இருக்கிறதோ அதே போல நம்முடைய விசுவாச வாழ்க்கையில கூட சரி நாம என்ன பண்றோம், அசைந்து கொண்டு இருக்கிறோம். நேரத்துக்கு ஏற்றாற் போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், மனிதனுக்கு ஏற்றாற் போல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம நிலைத்திருக்க வேண்டும். எந்த நேரமா இருந்தாலும், எந்த சூழ்நிலையா இருந்தாலும், எப்படிப்பட்ட காலமா இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைத்திருக்க வேண்டும். அசையக்கூடாது. நம்பிக்கையில விசுவாசத்துல நம்ம அசையக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. ஏன்னா நாம் ஆராதிக்கிற, நாம் விசுவாசிக்கிற இயேசு ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். எனவேதான் இயேசு ஆண்டவர் சொல்றாரு, யுக முடிவு பரியந்த சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன். அப்ப இயேசு ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், இயேசு ஆண்டவர் நமக்குள்ளாக இருக்கிறார், இயேசு ஆண்டவர் நமக்குள்ளாக வாசம் செய்கிறார். எனவே நாம அந்த நம்பிக்கையில் அந்த விசுவாசம் இருக்க வேண்டும். உலகத்திற்கு ஏற்றாற் போல நாம அசையக்கூடாது.
அதுதான் வசனம் சொல்கிறது. சங்கீதங்கள் புஸ்தகம் 46ஆம் சங்கீதம் 1வது வசனம் இப்படியாக சொல்கிறது, கடவுள் நமக்கு அடைக்கலமும் பலமுமானவர், ஆபத்து காலத்தில் அவரே உத்தம துணை. ஆம் எனக்கு அன்பானவர்களே, கடவுள் நமக்கு அடைக்கலமும் பலமுமானவர். கடவுள் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார், கடவுள் நமக்கு பலமா இருக்கிறார், ஆபத்து காலத்தில் அவரே நமக்கு உத்தம துணையாக இருக்கிறார். இந்த நாளிலே இந்த ஜெப தியானம் பெற்றிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கடவுள் உங்களுக்கு அடைக்கலமும் பலனுமாய் இருக்கிறார். உங்களுக்கு ஆபத்து காலத்துல இயேசு ஆண்டவர் துணைவராய் இருக்கிறார். ஆம் எனக்கு அன்பானவர்களே, நாம் பாவத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்டவர்கள், பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். நாம் ரட்சிப்புக்குள்ளாக வருவதற்கு முன்பாக பாவத்துல இருந்தோம். பாவத்தில் நம்மை ஒருவராலும் காப்பாற்ற முடியவில்லை. ஆனால் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழிருப்பது, நாம் கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றிருக்கும் பொழுது இயேசு ஆண்டவர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார், இயேசு ஆண்டவர் நமக்கு பலமாய் இருக்கிறார், இயேசு ஆண்டவர் நமக்கு துணையாய் இருக்கிறார். இந்த நம்பிக்கையோடு கூட தொடர்ந்து நம் விசுவாச வாழ்க்கை நம்ம வாழுவோம். நம்பிக்கையின் வாழ்வை நாம் நிலையாக நாம் நிலைத்திருப்போம். கப்பலை போல அசையக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. எந்த நிலையில் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள்ளாக அவரை பற்றி நம்பிக்கையில நாம இருப்போம், அவரையே சார்ந்து வாழுவோம். கடவுள் ஆசீர்வதிப்பார், நமக்கு அடைக்கலமாயிருப்பார், பலமாயிருப்பார். இந்த வார்த்தையோடு தொடர்ந்து நாம் விசுவாச வாழ்வை வாழ தூய ஆவியானவர் தாமே நம் அனைவரையும் பலப்படுத்தி உணர்த்தி காப்பாராக. ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்வாராக. ஆமீன். யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற அன்புள்ளம் கொண்ட கடவுளே, இந்த ஆசீர்வாதமான சந்தோஷமான நாளுக்காக, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். ஆம், உம்முடைய வார்த்தையை இந்த காணொலி வழியாக நாங்கள் தியானிப்பதற்கு நீர் பார்த்த கிருபைக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். எந்த நிலையாக இருந்தாலும், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கூட நாங்கள் உம்மை பற்றும் அந்த விசுவாசத்திலிருந்து அசைந்து போகாதபடிக்கு, சோர்ந்து போகாதபடிக்கு நீர் இந்த தூய ஆவின் வழியாக எங்களை பலப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல சுவாமி, நீர் எங்களோடு இருக்கிறீர், நீர் எங்களை பாதுகாக்கிறீர், நீர் எங்களுக்கு பலத்தை தருகிறீர் என்ற அந்த நம்பிக்கையோடு நம்ம நோக்கி நாங்கள் பார்க்கிற பொழுது கர்த்ததாமே எல்லாரையும் ஆஸ்வதிப்பதாக. சிறப்பாக அந்த நாளிலும் கூட பிறந்த நாளை கொண்டாடுகிற, திருமண நாட்களை கொண்டாடுகிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிறந்த நாளையும் திருமண நாளை கொண்டாடுகிற எல்லாரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பீராக. கடந்த ஆண்டுகள் முழுவதுமாக பாதுகாத்த இறைவன் தாமே இந்த புதிய ஆண்டில் எல்லாருக்கும் ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே எங்களை காத்துக்கொள்ள ஆசீர்வதியும் வழிநடத்தவும் மீட்பர் இயேசுவின் திருப்பாதப்படி ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே. ஆமீன். அனைவருக்கும் சோஸ்திரம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.